அன்பு மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம். தொடர்ச்சியாக இரண்டாம் நிலை காவலர் தேர்வுக்காக முழு முயற்சியோடு உங்களை தயார்படுத்திட்டு இருப்பீங்க. நம்ம தொடர்ச்சியாக ரிவிஷன் வகுப்புகள் பார்த்துட்டு இருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வகுப்புன்றது இடைக்கால இந்தியா. சரிங்களா? இடைக்கால இந்தியா அப்படின்னு சொல்லும்போது அர்ஷருடைய ஆட்சியிலிருந்து இந்த பக்கம் முகலாயர்களில் ஜஹாங்கீருடைய ஆட்சி வரைக்குமே நம்ம இடைக்கால இந்தியான்னு தான் சொல்ல போகிறோம். சரிங்களா? இந்த இடைக்கால இந்தியாவில் ஒரு ஸ்டார்ட் அப் எங்கே தொடங்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இஸ்லாமியர்களுடைய படையெடுப்பில் தான். சரிங்களா? இதுக்கப்புறம் இஸ்லாமியர்கள் தான் நம்ம இந்திய தேசத்தை ஆட்சி செய்ய போகிறாங்க, ஆங்கிலேயர்களுடைய ஆட்சி வரைக்குமே. சரிங்களா? அப்போ இதை பற்றின அந்த ஸ்டார்ட் அப்பை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். சரிங்களா? இந்த தொடக்கம்ன்றது எப்படி இருந்தது அப்படின்றத பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இன்றைய வகுப்பில் நம்ம பார்க்க போகிறது உங்களுக்கு ராஜபுத்திரர்களை பற்றி பார்க்க போகிறோம். ராஜபுத்திரர்கள். சரிங்களா? அடுத்ததாக நம்ம இந்திய தேசத்தில் இஸ்லாமியர்களுடைய படையெடுப்பு எப்படி நடந்தது, எத்தனை படையெடுப்புகள் ரொம்ப முக்கியமான படையெடுப்புகள், இஸ்லாமியர் ஆட்சி எப்படி தொடங்கியது, டெல்லி சுல்தானியத்தின் ஆட்சி எப்படி தொடங்கியது, சரிங்களா? அப்போது இருந்த அந்த மக்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்தாங்க, இதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். கொஸ்டின் இதிலேருந்து எப்படி கேட்க போகிறாங்க அப்படின்றது தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற பாடத்தோடைய கருப்பொருள். சரிங்களா? அப்படியே ஒரு 5 நிமிஷத்தில் நம்ம ஃபுல்லாக ரீகால் பண்ணிடலாம். அப்போது இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஹர்ஷருடைய ஆட்சிக்கு அப்புறம், சரிங்களா, ஹர்ஷரை பார்த்தீங்கன்னா 2ஆம் புலிகேசி தோற்கடிச்சிடறாரு நர்மதை ஆற்றங்கரையில். சரிங்களா? அப்போ ஹர்ஷருடைய ஆட்சிக்கு அப்புறம் ஒரு பெரிய பேரரசுன்றது இல்லை. சரிங்களா? ஹர்ஷர் அப்படின்னு சொல்லும்போது கண்ணோசியை தலைநகராக கொண்டு தான் ஆட்சி செஞ்சிருப்பார். அப்போ இருக்கக்கூடிய அரசாங்கங்கள் எல்லாமே இந்த கண்ணோசிக்காக அடிச்சுக்கும். சரிங்களா? அப்போ ஒருத்தவங்களை அடிச்சுக்கிட்டு போர்னு சொல்லி எல்லாரும் படையெடுத்துட்டு இருப்பாங்க. அப்போ ராஜபுத்திரர்கள் அப்படின்னு சொல்லும்போது நிறைய ராஜபுத்திர இனக்குழுக்களெல்லாம் நம்ம பார்க்குறோம். ஜேம்ஸ் ஸ்டார்ட் அப்படின்ற ஒரு வரலாற்றாளர் என்ன சொல்கிறாருன்னா 36 விதமான ராஜபுத்திர இனங்கள் இருந்துச்சு இந்திய தேசத்தில் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ராஜபுத்திரர்கள்னு சொல்லும்போது சிற்றரசர்களாக தான் இருக்கிறாங்க, ஒரு பெரிய பேரரசுலாம் கிடையாது. அங்கங்கே குட்டி குட்டியாக அவங்கவுங்க இருக்கிற நிலப்பகுதிக்கு தகுந்த மாதிரி பேர் வச்சிட்டு இருக்கிறாங்க. சரிங்களா? அப்போ சித்தூர் அப்படின்றது தான் ராஜபுத்திரர்களுக்கு ஒரு முக்கியமான மையமாக இருக்குது. அங்கே தான் ராஜபுத்திரர்கள் எல்லாமே கூறுறாங்க. சரிங்களா? அப்போ நீங்கள் பாருங்கள், எல்லாமே உங்களுக்கு கொஸ்டின் தான். அப்போ இந்த ராஜபுத்திரர்கள் தான் ஆட்சி செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அடுத்ததாக இஸ்லாமியர்களுடைய ஆட்சி எப்படி தொடங்குதுன்றதை நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஃபஸ்ட்டு இஸ்லாம்னா என்ன அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். இஸ்லாம் மதம் எப்படி தோன்றியது அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். சரிங்களா? இஸ்லாம் அப்படின்னு சொல்லும்பொழுது அரேபியாவில் இருக்கக்கூடிய மெக்காவில் தோன்றது தான் இஸ்லாம். சரிங்களா? இதை தோற்றுவித்தவர் யாருன்னா இறை தூதர் முகமது நபிகள் நாயகம் அப்படின்றவர் தான் இஸ்லாம் மதத்தை தோற்றுவிக்கிறார். எங்கே தோன்றியது? மெக்காவில் தோன்றியது. சரிங்களா? அப்போ இதுதான் நமக்கு ரொம்ப முக்கியமாக கொஸ்டினில் கேட்கக்கூடியது. உங்களுக்கு 7th புக்கில் இருக்குது இந்த டேட்டாலாம். சரிங்களா? அடுத்தது பாருங்கள், இந்தியாவின் மீது தொடக்கத்தில் 3 இஸ்லாமிய படையெடுப்புன்றது நமக்கு ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட்டு படையெடுப்புன்றது என்னென்னா சிந்து அரேபியர்கள் கைப்பற்றுறாங்க 712. சரிங்களா? அப்போ சிந்துவை ஆட்சி செய்த தாஹீர் அப்படின்ற அரசனை வீழ்த்தி முகமது பின் காசிம் அப்படின்றவர் இந்த பகுதியை கைப்பற்றுறார். சரிங்களா? அங்கே இருக்கக்கூடிய செல்வங்களை எல்லாத்தையும் கொள்ளையடிச்சிட்டு போகிறார். இந்த முதல் இஸ்லாமிய படையெடுப்புக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக இந்த உலகத்திலேயே ஒரு மிகப்பெரிய பேரரசாக ஒட்டமன் எம்பையர் அப்படின்றது இருக்குது. சரிங்களா? அப்போ இஸ்லாமியர்களுடைய ஆதிக்கம் அப்படின்றது தான் மிகப்பெரிய அளவில் இருக்குது. சரிங்களா? கலிஃபாக்கள் அப்படின்னு சொல்லும்பொழுது இவங்க தான் பார்த்தீங்கன்னாக்கா இறைவனுடைய சேவகர்கள் அப்படின்னு சொல்லி இவங்க தான் பார்த்தீங்கன்னா ஆட்சி செய்கிறாங்க. சரிங்களா? ஒட்டமன் எம்பையர் அப்படின்றது ரொம்ப வலிமையாக இருக்குது. அப்போ என்ன ஆகுதுன்னா இலங்கையிலேருந்து ஒட்டமன் எம்பையருக்கு ஒரு கப்பம் போகுது. அந்த கப்பத்தை பார்த்தீங்கன்னா அந்த தாஹீர் அப்படின்ற அரசர் தடுத்துடுறாருங்க. சரி, தடுக்கும் பொழுது எங்களுக்கு வர கப்பத்தை யார் தடுக்கிறதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, அரேபியர்கள் சிந்துவின் மீது தாக்குதல் நடத்துகிறாங்க. 712 தாக்குதல் நடத்தி வெற்றி பெற்றுறாங்க. முகமது காசிம் அப்படின்றவர் தான் தாஹீரை தோற்கடிக்கிறார். சரிங்களா? இதான் உங்களுக்கு கொஸ்டின். அடுத்த படையெடுப்பு பார்த்தீங்கன்னா கஜினி மாமுதுடைய படையெடுப்பு. சரிங்களா? இந்தியாவின் மீது 17 முறை படையெடுத்திருப்பார் கஜினி மாமுது. சரிங்களா? இப்போ நம்ம பார்க்குறோம், இப்போ இருக்கிற ஆப்கானிஸ்தானில் இருக்கக்கூடிய கஜினி அப்படின்ற பகுதியை ஆட்சி செய்தவர் தான் இந்த கஜினி மாமுது. அவர் இந்தியாவின் மீது 17 முறை படையெடுத்தார். அதன் நோக்கம் என்ன, இந்தியாவை ஆட்சி செய்யணும் அப்படின்றதா அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா கிடையாது. சரிங்களா? இந்தியாவில் இருக்கக்கூடிய செல்வங்களை எல்லாம் கொள்ளையடிப்பது. எந்த அளவுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எப்பொழுது அறுவடை நடக்கும், எப்போ வந்தால் அதிகமான செல்வங்களை கொள்ளையடிச்சிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி கணக்கு போட்டு அவங்க திட்டமிட்டு கொள்ளையடிச்சிட்டு போகிற அளவுக்கு சரிங்களா இந்தியான்றது வீக்காக இருக்குது. எல்லாம் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. சரிங்களா? அங்கே ஒரு பெரிய பேரரசுன்றது இல்லை, இங்கே ஒரு வலிமையான அரசர் யாரும் கிடையாது, எல்லாம் அவங்களுக்குள்ளாரே அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ என்ன ஆகுது, அந்நியர்களுடைய படையெடுப்புன்றது அழகாக சாத்தியமாகுது. அப்போ 17 முறை படையெடுத்து இந்தியாவில் இருக்கிற செல்வ வளங்களை எல்லாம் கொள்ளையடித்து சென்றார். 17ஆவதாக அவர் கொள்ளையடித்தது தான் சோமநாதர் கோவில் அப்படின்றது. சரிங்களா? குஜராத் கடற்கரை பகுதியில் இருக்கக்கூடிய இந்த சோமநாதர் கோவில் அப்படின்றது தான் 17ஆவது முறையாக 1024 கொள்ளையடிச்சிட்டு போயிருப்பார். சரிங்களா? இந்த ஒரு படையெடுப்புன்றது ரொம்ப முக்கியம். இதை தவிர்த்து 3வது படையெடுப்புன்னு சொல்லி பார்த்தோம்னா தரையின் போர்கள். சரிங்களா? 1ஆம் தரையின் போர், 2ஆம் தரையின் போர். முகமது கோரி எப்படி இந்தியாவில் இஸ்லாமிய அரசை நிறுவுறார் அப்படின்றது தான். சரிங்களா? இதை பற்றி நம்ம பார்த்தோம்னா இன்றைய வகுப்பு முடிஞ்சிடுது. ராஜபுத்திரர் அப்படின்னு சொன்னோம்னா
ராஜபுத்திரர்களுடைய ஒரு பண்பாட்டு மையமாக இருந்தது தான் அந்த சித்தூர் அப்படின்றது. சரிங்களா, சித்தூர் அப்படின்றது. இந்த சித்தூரில் ராணா அப்படின்ற அரசர் வந்து ஜெயஸ்தம்பா அப்படின்ற ஒரு தூணை வந்து நிறுவியிருப்பார். இது வந்து உங்களுக்கு கொஸ்டினில் வந்து கேட்கலாம், பாக்ஸில் இருக்குது. சரிங்களா, இதை தெரிஞ்சுக்கங்க. அடுத்ததான் இந்த ராஜபுத்திர அப்படின்ற அந்த சொல்லுக்கான பொருள் என்ன அப்படின்னா வழித்தோன்றல்னு சொல்லலாம், இல்லைனா அரச வம்சத்தின் ரத்தத்தின் வாரிசு, அரச வம்ச ரத்தத்தின் வாரிசு அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா, இப்போ ராஜபுத்திரன்னு சொல்லும்போது பிரதிகார அரசர்களும் ராஜபுத்திரர்கள் தான். பிரதிகார அரசர்களுள் முக்கியமானவர் யாருன்னா நாகப்பட்டர் அப்படின்றவர் தான். சரிங்களா, அந்த பிரதிகாரர்கள், சௌகான்கள் இவங்க எல்லாமே ராஜபுத்திரர்கள் தான். சரிங்களா, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த கொஸ்டின் ரொம்ப முக்கியம், புக் பேக் கொஸ்டின். பிரதிகார அரசர்களுள் முக்கியமானவர் யார்? முதலாம் நாகப்பட்டர். பாலவம்சத்தை உருவாக்கியவர் கோபாலர். கோபாலர்னு சொல்லும்பொழுது இவர் வந்து படையெடுத்துட்டு வந்து அந்த வம்சத்தை உருவாக்கினார்னா கிடையாது. இவர் வந்து ஒரு சாதாரண படை தளபதி தான். இவர் வந்து மக்களே வந்து அரசராக முடிசூட்டி வைக்கிறாங்க, மக்களே வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க மன்னராக. சரிங்களா, கோபாலர் அப்படின்றவர் யாரால் தேர்ந்தெடுக்கப்பட்டார்? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டார். சரிங்களா, அடுத்ததாக தர்மபாலர். தர்மபாலர்னு சொல்லும்போது விக்ரமசீலா மடாலயத்தை கட்டினவர் தர்மபாலர். ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இது உங்களுக்கு. இப்போ இந்த தர்மபாலர் மற்றும் கோபாலர் இவங்களுடைய ஆட்சி காலத்தை தான் வங்காளத்தின் ஒளிரும் அத்தியாயம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆர்சி மஜிம்தார் அப்படின்ற வரலாற்று ஆசிரியர் வந்து சொல்கிறாரு. அடுத்தது பாருங்கள், முதலாம் மகிபாலர். சரிங்களா, இவர் வந்து பார்த்தீங்கன்னா ராஜேந்திர சோழனுடைய சமகாலத்தவர். ராஜேந்திர சோழன் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, அவருடைய சமகாலத்தவர் இந்த முதலாம் மகிபாலர் அப்படின்றவர். அப்போ முதலாம் ராஜேந்திர சோழன் அப்படின்றவன் வட இந்தியாவின் மீது படையெடுத்துட்டு வரும்போது முதலாம் மகிபாலர் தான் இதுக்கு மேலே வராமல் தடுத்து நிறுத்தினார் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. சரிங்களா, இதை தெரிஞ்சு வச்சுங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது சௌகான்கள் தான். சௌகான்கள் மரபினை தோற்றுவித்தவர் சிம்மராஜ் அப்படின்றவர் தான் தோற்றுவிக்கிறார். இவர் தான் அஜ்மீர் அப்படின்ற ஒரு நகரத்தை வந்து நிர்மாணிக்கிறார். சரிங்களா, இந்த சௌகான்கள் மரபிலே ரொம்ப சிறந்தவர் யார்? பிருத்திவிராஜ சௌகான் அப்படின்றவர் தான். இந்த சௌகான்களுடைய தலைநகர் எதுனா சாகம்பரி அப்படின்றது தான். சரிங்களா, பிற்காலத்தில் பிருத்திவிராஜ சௌகானுக்கும் முகமது கோரிக்கும் இடையில முதல் தரையன் போர் அப்படின்றது 1191 வந்து நடக்குது. 1191 நடக்குது. தரையன் அப்படின்ற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த போர் நடக்குது. இதை முதலாம் தரையன் போர் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா, பிருத்திவிராஜ சௌகானுக்கும் முகமது கோரிக்கும் இடையில நடக்குது. இதில் யார் ஜெயிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிருத்திவிராஜ சௌகான் ஜெயிச்சாரு. காரணம் என்னென்னா அனைத்து ராஜபுத்திர மன்னர்களும் ஹெல்ப் பண்ணுறாங்க. சரிங்களா, மற்றவர்களும் வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. பிற்காலத்தில் மறாவது வருஷமே வந்து பார்த்தீங்கன்னா 2வது தரையன் போர் நடக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மற்ற ராஜபுத்திரர்கள் எல்லாமே ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. சரிங்களா, இவருடைய மாமனார் வந்து பார்த்தீங்கன்னா ராமச்சந்திரன் அப்படின்றவர் கூடவே இருந்து துரோகம் பண்ணிடுவார். சரிங்களா, துரோகம் பண்ணிடுவார். காரணம் என்னென்னா இவருடைய பொண்ணுக்கு இவர் வந்து கல்யாண ஏற்பாடுலாம் செஞ்சுருப்பார். அப்போ வந்து பிருத்திவிராஜ் சௌகான் வந்து அந்த பொண்ணை வந்து கூட்டிகிட்டு போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டு தான் சொல்கிறாங்க. அதனால் இவருக்கு ஒரு கோவம். சரிங்களா, அதுக்காக பழி வாங்கணும் அப்படின்றதுக்காகவும் மற்ற ராஜபுத்திர அரசர்கள் எல்லாமே பிருத்திவிராஜ சௌகான் வந்து புகழ்ந்து பேசுகிறது அவருக்கு பிடிக்காதனாலையும் என்ன பண்ணுறாங்க, மற்ற ராஜபுத்திர அரசர்கள்ட்டெலாம் பேசி அவனுக்கு வந்து ஹெல்ப் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் இவங்களுடைய ஒற்றுமையின்மையின் காரணமாக அந்நியர் படையெடுப்பில் வந்து ஜெயிக்கிறாங்க. அப்போ 2வது தரையன் போர் 1192 நடக்குது. 2ஆம் தரையன் போர். இந்த 2ஆம் தரையன் போரில் முகமது கோரி அப்படின்றவர் வெற்றி பெறாரு. பிருத்திவிராஜ சௌகான் அப்படின்றது தோல்வி அடைகிறாரு. இதனால் இந்தியாவில் தோற்றுவிக்கப்பட்டது தான் இஸ்லாமிய அரசு. சரிங்களா, இதனால தான் இஸ்லாமிய அரசு அப்படின்றது தோற்றுவிக்கப்படுது. சரிங்களா, அப்போ பாருங்கள், இந்த முகமது கோரி அப்படின்றவர் வெற்றி பெற்றுட்டு போயிட்டு தன்னுடைய அடிமையான குத்புதீன் ஐபக் அப்படின்றவரை இங்கே ஒரு ஆட்சியாளராக நியமிச்சுட்டு போயிடுறார். போனதுக்கப்புறம் திரும்பவும் வந்து இந்த ராமச்சந்திரனையும் வெற்றி பெற்றுட்டு போகிற வழியில் அவர் வந்து கொன்னுடுறாங்க மர்ம நபர்கள். அவர் இறந்ததுக்கப்புறம் அவருடைய அடிமையான குத்புதீன் ஐபக் அப்படின்றவர் தன்னை சுதந்திரமாக சரிங்களா அரசராக அறிவித்துக் கொள்கிறார். டெல்லி சுல்தானியத்தை வந்து தோற்றுவிக்கிறார். அப்போ டெல்லி சுல்தானியம்னு சொல்லும்போது 5 வம்சங்களால் ஆளப்பட்டிருக்கும். அதில் அடிமை வம்சத்தை தோற்றுவித்தவர் குத்புதீன் ஐபக் தான். சரிங்களா, அடிமை வம்சம், கில்ஜி வம்சம், துக்ளக் வம்சம், சையது வம்சம், லோடி வம்சம்னு சொல்லி 5 வம்சங்களால் ஆளப்பட்டிருக்கும். அதை வந்து பின்னாடி வகுப்பில் நம்ம பார்க்கலாம். சரிங்களா, திரும்ப ஒரு டைம் நம்ம ரீகால் பண்ணிடலாம். இந்திய தேசம் அப்படின்னு சொல்கிறது ஹர்ஷருடைய ஆட்சிக்கு அப்புறம் பெரிய பேரரசர் யாரும் இல்லாமல் அங்கங்கே குட்டி அரசாங்கங்களை அடிச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு தேசமாக இருக்குது. சரிங்களா, அப்போ ஹர்ஷருடைய தலைநகராக சொல்லக்கூடிய கன்னௌசிக்கு வந்து எல்லாரும் அடிச்சுக்கிறாங்க. சரிங்களா, அப்போ இந்த டைமில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்நியர்களுடைய படையெடுப்பு நடக்குது, இஸ்லாமியர்களுடைய படையெடுப்பு நடக்குது. 3 முக்கியமான படையெடுப்புகள் நமக்கு ரொம்ப முக்கியம். 712 தான் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா சிந்து பகுதியை வந்து கைப்பற்றுறாரு. சரிங்களா, முகமது பின் காசிம் அப்படின்றவர் கைப்பற்றாரு, தாகிர் அப்படின்ற அரசரை தோற்கடிச்சு. இது ஒரு முதல் நிகழ்வாக பார்க்குறோம். 2வது நிகழ்வு வந்து பார்த்தீங்கன்னா கஜினி மாமுதுடைய படையெடுப்பு. 17 முறை படையெடுத்தது வந்து இந்தியாவில் இருக்கிற செல்வ வளங்களை வந்து கொள்ளையடிச்சிட்டு போகிறாரு. அவருக்கு வந்து இந்திய தேசத்தை வந்து கட்டி ஆளணுன்ற ஆசை எதுவுமே கிடையாது. இந்தியாவில் இருக்கக்கூடிய செல்வ வளங்களை எல்லாம் கொள்ளையடிச்சிட்டு போகணும் அப்படின்றது மட்டும்தான் ஆசை. சரிங்களா, அதில் கடைசி படையெடுப்பு எதுன்னு பார்த்தீங்கன்னா சோமநாதர் கோயில் படையெடுப்பு 1024 நடக்குது. சரிங்களா, அடுத்தது 3வது படையெடுப்புன்றது நமக்கு ரொம்ப முக்கியம், கொஸ்டின் ஏரியா. சரிங்களா, 3வது படையெடுப்பு. அப்போ
முதலாம் தரையன் போர், இரண்டாம் தரையன் போர்னு சொல்லி 2 தரையன் போர் மூலமாக முகமது கோரி அப்படின்றவர் இந்தியாவில் வந்து இஸ்லாமிய ஆட்சியை வந்து ஏற்படுத்துகிறார். பிருத்திவிராஜ சௌஹான் அப்படின்ற ராஜபுத்திர இளவரசர் சரிங்களா, சௌஹான் மரபை சார்ந்த ராஜபுத்திர இளவரசருக்கு எதிராக போர் செய்து முதல் தரையன் போரில் வந்து தோற்று ஓடிடுறாரு சரிங்களா. இரண்டாம் தரையன் போரில் வந்து வெற்றி பெற்று சரிங்களா அவர் வந்து இஸ்லாமிய அரசை வந்து இந்தியாவில் வந்து ஏற்படுத்துறாரு. அவருடைய அடிமையான குத்புதீன் ஐபக்கை விட்டுட்டு அவர் போகிறாரு. திரும்ப வந்து ராமச்சந்திரனை தோற்கடிச்சிட்டு போகிற வழியில் இறந்துடுறாரு. இறந்ததுக்கப்புறம் அந்த குத்புதீன் ஐபக் அப்படின்றவர் தன்னை சுதந்திரமான ஆட்சியாளராக அறிவித்துக் கொள்கிறார். டெல்லி சுல்தானியத்தை வந்து தோற்றுவிக்கிறார். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் சரிங்களா. கண்டிப்பாக இன்றைக்கி பார்த்த வகுப்பு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். தொடர்ச்சியாக படிங்க, கண்டிப்பாக வந்து எக்ஸாமில் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும் சரிங்களா. தேங்க்யூப்பா.